ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்க. அதான் நம்முடைய லைஃபோடைய பெரிய மந்திரமே. சரினா அதான் பைபிளில் வாசிக்கிறோம்ல, சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நானும் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, பிரச்சனைகளை பெருசாக எடுக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீக் என்ன லைஃப் லெசன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, கிதியோனுடைய யுத்தம் அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்துட்டு வர்ற இதில் என்ன அப்படின்னா, கிதியோன் வந்து ஃபஸ்ட்டு திங் ஹார்ட் ஒர்க் பண்ணான், அதுக்கப்புறம் அடையாளங்களை தேடினான். நேற்று வந்து சரியான மனிதர்களை பார்க்கணும், தேர்ந்தெடுக்கணும், லைஃப் பார்ட்னர் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற காரியங்களை நம்ம தியானித்தோம். அப்போது நம்ம பார்த்துட்டு வந்த டாப்பிக்கில் ஒரு முக்கியமான இடைப்பட்ட ஒரு டாபிக் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மனிதர்களை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ ஆண்டவர் சந்தித்த உடனே, ஆண்டவர் அடையாளங்களை தந்த உடனே கிதியோன் செய்ததான ஒரு விஷயம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6 அதோடைய 29வது வசனத்தை வாசிக்கும்போது, ஒருவர் நோக்கி இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரித்த போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். அப்போது என்ன செய்தான் அப்படின்னா 28 சொல்லியிருக்கு, அந்த ஊர் மனுஷர் காலம் எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2 காலை பலியிடப்பட்டதுமாய் இருக்க அவர்கள் கண்டார்கள். அப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிதியோனுடைய சந்திப்பு ஆண்டவரோடு ஏற்பட்டுருச்சு. கிதியோனை ஆண்டவர் சந்தித்த உடனே கிதியோனுடைய லைஃப்பில் நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இதுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலிபீடம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரக தோப்பு, இதெல்லாம் போய் உடச்சி போட்டான். அப்போது நம்முடைய லைஃப்பில் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவருக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அடுத்த நிலைமை ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய லைஃப்லேருந்து விளக்கணும். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, என்னை சந்தித்தவர் உண்மையான மெய்யான தெய்வம், கர்த்தர், தேவன், அவர் ஒருவர் தான் அப்படின்றத ரியலைஸ் பண்ண உடனே போனால் பலிபீடத்தை நொறுக்கிட்டான். அங்கே விக்கிரக தோப்புகள் எல்லாம் தகர்த்து போட்டான்னு சொல்லி அந்த 28வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது நம்ம லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான சில விஷயம், எல்லாமே இருக்கும்னு நான் சொல்லலை, நம்ம ஆசீர்வாதங்களை தடை பண்ணுற சில விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கொண்டு வர்றது தான் சத்துருடைய வேலையே. அப்போது இதெல்லாம் என் லைஃப்பில் இல்லை நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு காரியம் நம்மளுடைய லைஃப்பில் பாவமாக மாறிடும். ஆண்டவரை விட நம்ம நேசிக்கிற ஒரு விஷயம் நமக்கு விக்கிரகமாக மாறிடும். ஆண்டவருக்கு மேலே நம்ம மனைவியவோ நம்முடைய கணவனையோ நம்முடைய பிள்ளைகளையோ நேசித்தா கூட அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம வந்து அது பாவமாக மாறிடுது. அதுக்காக நம்ம மனைவி கணவனையும் பிள்ளைகளையும் நேசிக்கக்கூடாது நான் சொல்லலை. ஆனால் ஏதோ ஒன்று வந்து ஆண்டவர் பார்வையில் திடீர்னு நம்மளை தெரியாமல், அதாவது நம்ம வாண்டடாக, அதாவது ரொம்ப கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுறது இல்லை, பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு காரியம் நம்முடைய லைஃப்பில் நடந்துருது இல்லையா? அப்போது அதை வந்து நம்ம சரி பண்ணணும். ஸோ அதை எப்படி சரி பண்ணணும்? இப்போது கிதியோனுக்கு தெரிஞ்சிருந்தது, இது வந்து எங்களுடைய தேசத்துக்கு விக்கிரகம், இந்த விக்கிரகம் வந்து தேசத்துக்கு விரோதமான ஒன்று, ஆண்டவருக்கு விரோதமான ஒன்று, இதை நான் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தனால அவன் போனால் கரெக்டாக அதை அடித்தான், உடைச்சான், தகர்த்தான். ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை, மகிமையான காரியங்கள் செஞ்சார். அப்போ நம்முடைய லைஃப்பில் ஃபஸ்ட் திங் நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள், எது என்னுடைய பிளெஸ்ஸிங்க்கு தடையாக இருக்குது, ஆண்டவர் என்னை பிளஸ் பண்ணாதபடிக்கு, நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாதபடிக்கு எது எனக்கு தடையாக இருக்கோ அதை இன்றைக்கி நீங்கள் உடைக்க போகிறீங்க. எப்படி? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜோம்னி உடைக்க போகிறீங்க. ஒரு நைட், ஒரு 1 hour, ஆண்டவர் சொல்கிறார் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஒரு 1 hour என் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா? அப்போது ஒரு நைட், ஒரு 1 hour எடுங்க, தேவ சமூகத்தை உட்காந்து போராடுங்க. ஒரு நைட்டு தான் யாக்கோபுடைய லைஃப் மாறிச்சு இல்லையா? யாக்கோபு ஆண்டு இஸ்ரவேலை மாற்றுவதற்கு ஒரு நைட், ஒரு ஸ்ட்ரகிள் வித் காட், ஒரே ஒரு நைட் அவனோட லைஃபே மாறிச்சு. உங்கள் லைஃப் மாறும், இதை ப்ராஃபஸியாக எடுத்துக்கோங்க. ஒரு நைட், ஒரு 1 hour ப்ரேயர், தேவ சமூகத்தை உட்காந்து ஜோம் பண்ணுங்க. இல்லை என்னால் எக்ஸ்ட்ரா ஜோம் பண்ண முடியும், ஐ கேன் டேக் மோர் டைம், எனக்கு டைம் இருக்குது, எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு எல்லாமே வசதியாக இருக்குது, நம்ம உட்காந்து ஜோம் பண்ணுங்க, தேவனோடு போராடுங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் மாற்றுங்க, ஆண்டவர் பிரியமில்லாதெல்லாம் தூக்கி போடுங்க. இன்றைக்கே நீங்கள் உங்களோட லைஃப்பில் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீங்க. காட் பிளஸ் யூ.